எத்தனையோ அரசியல் கழிவறைகளுக்கு மத்தியில் ஒரு மக்கள் சேவகனாக முன்வந்தவர் தான் நம்முடைய வைத்தியர் அர்ச்சுனா. இந்த வைத்தியர் அர்ச்சுனா யார் என்னத்தை சொன்னாலும் அவர் மக்களுக்காக மட்டுமே சேவை செய்வதற்காகத்தான் இந்த ஒரு அரசியல் பிரிவை தேர்ந்தெடுத்தார். இந்த அரசியலுக்குள் அவர் வருவதற்கு எந்த ஒரு காரணமும் கிடையாது. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம், மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கமாகத்தான் அவருடைய இந்த அரசியல் பயணம் பயணித்து கொண்டிருக்கின்றார். அவருடைய இந்த பயணத்தில் நிறைய எதிர்ப்புகளை சந்தித்து கொண்டிருக்கின்றார். ஆனால் இன்றைய தினம் அவருடைய உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் அக்கவுண்டில் இருந்து ஒரு பதிவை பார்த்திருந்தோம். அந்த பதிவில் அவர் போட்டிருந்த ஒரு விஷயம், அவருடைய பதவியை அவர் இராஜினாமா செய்ய போவதாகவும், அவருக்கு அப்புறம் அந்த பதவி யாருக்கு உறுத்தாகும் என்று சொன்னாக்கா கௌசல்யாவுக்கு சொந்தமாகும் என்றும் ஒரு பதிவை போட்டிருக்கின்றார். இந்த பதிவு எந்த அளவுக்கு உண்மையானது, எந்த அளவுக்கு பொய்யானது என்று நமக்கு விஷயம் இல்லை. ஆனால் எதிர்காலத்தில் இந்த ஒரு முடிவை நிச்சயமாக எடுக்க இருக்கிறார் என்று மட்டும் தெரிகின்றது. இந்த ஒரு பதிவு அவருடைய உத்தியோகபூர்வமான ஃபேஸ்புக் பக்கத்தில் வந்தது. வேறு யாருக்கும் அந்த பதிவை போடுவதற்கு முடியாது. அவருடைய பக்கத்தில் அவர்தான் இந்த ஒரு போஸ்ட்டை அப்லோட் செஞ்சிருக்கிறார். நிச்சயமாக எத்தனையோ விஷக்கிருமிகளுக்கு மத்தியில் அவர் அரசியல் பயணத்தை வெற்றிகரமாக கொண்டு செல்கின்றார். யார் எத்தனை பைத்தியங்கள், லூசுகள், எத்தனை வார்த்தைகள் பிரயோகங்கள் எல்லாம் உபயோகித்தாலும் இது அத்தனையுமே தாண்டி வெற்றிகரமாக அவருடைய பயணத்தை முன்னெடுத்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு மனிதர் தான் இந்த வைத்தியர் அர்ச்சுனா. அவர் மக்களுக்காக மட்டுமே நான் சேவை செய்ய வந்துள்ளேன், அவரை பற்றி ஒரு பொழுதும் அவர் சிந்திப்பது கிடையாது. அவருடைய சிந்தனையில் மக்கள் மட்டுமே அவர் இருப்பது நிச்சயம் உறுதி. அவருடைய சிந்தனையில் அவருடைய ஒரு சுயநலம் காட்டுவது கிடையாது. அவருக்காக எதையாச்சும் ஒரு அரசியல் வாழ்க்கையில் அவர் செய்து கொண்டாரான்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறியாகவே காணப்படுகின்றது. மக்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன், மக்களுக்காக மட்டுமே சேவை செய்வேன் என்று உரம்படியாக இருக்கக்கூடிய எங்கள் ஒரு மக்கள் சேவகன் வைத்தியர் அர்ச்சுனா இப்படி ஒரு தீர்மானத்தை, இப்படி ஒரு முடிவை அவர் எடுத்தால் நிச்சயமாக பாதிக்கப்பட போகிறது மக்கள். இதற்கப்புறம் இவரை போன்ற ஒரு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருப்பாரா? இவரை போன்ற ஒரு மக்களுக்காக சேவையாற்றக்கூடிய ஒரு சேவகன் இருப்பாரா? பல கேள்விகளை முன்வைக்கின்றது. என்ன பண்ணுறது? இவர் எதிர்காலத்தில் இப்படியான ஒரு முடிவை எடுத்தார் என்று சொன்னால் நிச்சயமாக மக்கள் பாதிக்கப்படுவார்கள். இவரை போன்ற ஒரு தலைவரை இழந்தால் நிச்சயமாக பாதிக்கப்படுவது மக்கள்தான். இப்போ அண்மையில் உங்களுக்கு தெரியும், அந்த ஹபர்னியில் ஒரு மதஸ்தலம் ஒன்று இடிக்கப்பட்ட நிலையில், அதாவது அதுக்கு முன்னாடி ஒரு பஸ் ஸ்டாண்ட் தரிப்பிடம் ஒன்று கூட கட்டப்பட்டிருந்தது. அந்த ஒரு செய்தி அவருடைய காதுக்கு எட்டினதும் உடனடியாக அங்கே நேரடியாக போய் அவர் இந்த இடத்தை பார்வையிட்டு அதுக்குரிய விஷயங்களை சுமூகமான முறையில் முடிவெடுப்பதற்கு காத்திருக்கிறார். பாராளுமன்றத்தில் கூட அதுக்கு குரல் கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கின்றார். வேறு ஒரு அரசியல்வாதிக்கு இந்த விஷயம் காதுக்கு போயிருந்தால் அந்த இடத்துக்கு போய் பார்க்குறதுக்கே கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலத்துக்கு மேலே போயிடும். ஏன்னா உடனுக்குடன் சுட எந்த ஒரு முடிவையும் தீவிரமான முறையில் எடுக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதின்னு சொன்னால் அந்த திறமையும் அந்த ஒரு நம்பிக்கையும் இவர்கிட்ட மட்டும்தான் காணப்படுது. ஆகவே இப்படி ஒரு அரசியல்வாதியை இழந்துடாதீங்க, ஒரு நல்ல மனிதனை இழந்துடாதீங்க. நன்றி.